ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் திணை என்றால் என்ன, திணைகள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திணை திணை என்றால் என்ன? தமிழில் திணை என்பது இடம், வீடு, ஒழுக்கம், பிரிவு போன்ற பல பொருட்களை தருவதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் இலக்கணத்தில் திணை என்றால் பிரிவு என்னும் பொருளை தருவதாக அமைந்துள்ளது. திணை என்றால் என்ன? பிரிவு. திணையை எப்படி பிரிக்கிறாங்க? அதாவது மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை முறை, அதன் அடிப்படையில் திணை பிரிக்கப்படுகிறது. திணை 2 வகைப்படும்: உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா என்ன? பகுத்தறிவு கொண்ட மனிதர்கள் மற்றும் தேவர்கள், நரகர்கள் போன்றோரை குறிப்பதாக அமைந்துள்ளது. அதாவது பகுத்தறிவுள்ள மக்கள் அனைவரும் உயர்திணைக்கு கீழே வரும். அஃறிணை. அஃறிணைனா என்ன? மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே என்னன்னா அஃறிணைக்கு கீழே வரும். அஃறிணைனா என்ன? பகுத்தறிவு இல்லாத உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் அஃறிணை ஆகும். அதாவது அஃறிணையில் விலங்குகள் அஃறிணை, பறவைகள் அஃறிணை, நீர்வாழ் உயிரினங்கள் அஃறிணை, மரங்கள், செடிகள், பொருட்கள் எல்லாமே அஃறிணை கீழே பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன குட்டீஸ், திணைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திணைகளும் அதனோட வகைகளும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திணைனா என்ன? பிரிவு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. திணைகள் 2 வகைப்படும்: உயர்திணை, அஃறிணை. உயர்திணையில் யாரெல்லாம் வராங்க? மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் எல்லாரும் உயர்திணை கீழே வராங்க. அஃறிணைனா என்ன? விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், செடிகள், உயிரற்ற பொருட்கள் எல்லாம் அஃறிணைக்கு கீழே வரும். இப்போ நல்லா தெரிஞ்சிட்டிங்களா? உயர்திணை, அஃறிணை.